லெஃப்ட் நின்னுடுச்சு. ஒருவேளை இந்த லிஃப்ட்மேன் சொன்ன மாதிரி இருக்குமோ? நின்னுடுச்சுன்னா என்ன, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீ நேரம் நின்றா. அதை போட்டு அப்படி படுத்தாதீங்க, அப்புறம் மொத்தமா மாட்டிக்க போறோம். கொஞ்சம் மெதுவா ட்ரை பண்ணா ஒன்னும் ஆயிட மாட்டீங்க. ஹேவ் பேஷன்ஸ். ஆரம்பிச்சிருச்சு. Morgan. முடியல, கதவு ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காங்க. இங்க உள்ள நாங்க மாட்டிட்டு இருக்கோம். கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? லெஃப்ட் நின்னு போட்டு யாருக்குமே நடக்கலாம்ல. அப்புறம் ஏன் திறக்க மாட்டேங்குது? நான் கரனுக்கு போன் பண்றேன், அவன் வந்து நம்மளை காப்பாத்துவான். முதல்ல இது எனக்கு தோணல. நல்ல ஒன் செகண்ட். ஹலோ, எங்க இருக்க? நான் இங்க மசாஜ் பார்லர்ல இருக்கேன். டேய், மசாஜ் பண்ணிட்டு இருக்கியா? ஆபீஸ் வேலைக்கு திடீர்னு கொடுத்துட்டு மசாஜ் பண்ணிட்டு இருக்கியா? நீ ஆபீஸ்ல ஒரு திரும்ப நீ நகர்த்துறது இல்ல, ஏதோ வெட்டி முறிக்கிற மாதிரி. உனக்கு எதுக்கு மசாஜ் எல்லாம்? இது உனக்கே வரல, எதுக்கு உனக்கு மசாஜ்? சொல்லு. எதுவும் இல்ல, டெம்பி தான் சொன்னா. நான் கொஞ்சம் கொழுக்கு முழுக்கு அமல் பேபி மாதிரி இருக்கனா, அதான் எனக்கு கொஞ்சம் ஆயுர்வேதிக் மசாஜுக்கு போக சொன்னாலா, அதான் இங்க வந்தேன். இத பண்ணா கண்டிப்பா நம்ம இழைச்சிருவோமா? அதுக்காகவா உன்னை தூக்கி வெயில போட? இதுபா, இந்த பொண்ணுங்களுக்காக நம்ம எப்பவுமே எதுவுமே பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, தொப்ப வராம மெயின்டைன் பண்றதுக்கு நாம என்ன சூப்பர்மேனா? அந்த கோல் கப்பா உன்னை நல்லா ஓட்டுற, அது புரிஞ்சுக்கோ, பழச்சுக்கோ. ஓகேயா? நல்லா புரிஞ்சுது. ஒரு முக்கியமான விஷயம், நாங்க இங்க மாட்டிக்கிட்டோம். எங்க? நானும் மிஸ்ஸஸ் அமரும் இந்த ஸ்டே சீஸ் ஷாப்புக்கு வந்திருந்தோம்டா. எங்க பில்டிங் லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டோம்டா. வந்து காப்பாத்து. ஏதோ கிளம்பிட்டேன், நான் வந்துட்டே இருக்கேன். வெயிட். வெரி குட்ரா. ஓகே, கமிங். 5 நிமிஷத்துல வந்துருவான் காப்பாத்துறதுக்கு. போதும்பா. என்ன சார், நீங்க உங்க உடம்ப குறைக்கணும் இல்ல? அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையாயிருங்க சார். அப்பதான் உடம்பு இழைச்சு சிக்குன்னு ஆகுங்க. இது கூட பண்ண மாட்டேன். லூசா விடுங்க. கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருக்கா? அதெல்லாம் முடிச்சிடலாம். சொன்னாங்க படிக்கட்டுல போயிருந்தோன்னா நேரம் பக்கம் ஆபீஸ்க்கு போயிருக்கலாம். நான் கூட தான் அப்பவே சொன்னேன். ஆனா இவங்க என்னமோ பெரிய தைரியசாலி மாதிரி லிப்ட்ல போக பயப்படுறீங்களா? அந்த லிப்ட்மேன் சொன்னதை நம்பிட்டீங்களான்னு கேட்க வேண்டியது. ஐயோ, அதுக்கப்புறம் நான் சொன்னேயா படிக்கலே போயிடலான்னு. கேட்கல, லிப்ட்ல போயிடலான்னு சொன்னாங்க. லிப்ட்ல போலான்னு ஐடியா கொடுத்ததே நீதான்.
மிஷன் நோ பிரச்சனை. நீங்க சொல்றதுதான் கரெக்ட். லெஃப்ட்ல போலான்னு சொன்னது என்னோட ஐடியா தான். உங்களை காப்பாத்துறதும் என்னோட பொறுப்பு தான். ஹலோ, யாருக்கு வெளியே? ஹலோ ஹலோ. ரொம்ப நெடி ஏறுதத்த, என்னால முடியல. வேண்டாம் வேண்டாம் எத்தனை தடவை சொன்னேன். எங்க நான் சொல்றது நீ கேக்குற? அதான் இப்படி வந்து நிக்கிற. நீங்க பாருங்க, உங்க பையன் அத்து என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. என் பையன் கையில பேட்டால அடிச்சிருக்கான். நிஜமாவா சொல்றீங்க? இல்ல, நான் ஒண்ணும் வேணும்னு அடிக்கல. தெரியாம விளையாடும் போது அவன் மேல பட்டுடுச்சு. எவ்வளவு உஷாரா பேசுறான் பாருங்க. தெரியாம பட்டுருச்சுன்னு ஏமாத்துறான். எங்க அடிபட்டுச்சு காட்டு. ஓஹோ, எவ்வளவு பெருசா அடிபட்டிருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு பெருசா அடிபட்டிருக்குன்னு. இல்ல மம்மி, அத்து 6 அடிக்கும் போது நான் தான் தெரியாம நடுவுல போயிட்டேன். அதனாலதான் என் மேல பட்டுருச்சு. ரொம்ப தெளிவா பேசுறப்பா. சிக்ஸர் எல்லாம் டெண்டுல்கர் கூட தான் அடிக்கிறாரு. ஆனா எவ்வளவு ஜாக்கிரதையா விளையாடுறாரு. இது வரைக்கும் யாருக்கும் அவரால் அடிபட்டு நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. கரெக்டா சொன்னீங்க. இவன மாதிரி கண்ணு முன்னு தெரியாம ஆடினா அடிபடதான் செய்யும். பேசாம நீங்க இவனுடைய அம்மாவை கூப்பிடுங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஐயோ, இப்ப என்ன ஆயிடுச்சு? சின்ன விஷயத்தை ஏன் இப்படி பெருசுப்படுத்துறீங்க? உங்க பையனே நடந்த விஷயத்த தெளிவா சொல்லிட்டான், புரிஞ்சுக்கிட்டா. நீங்க தான் இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க. அத்து பாவம் சின்ன பையன். நான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்கவே நடக்காது. இல்ல, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. எப்ப பார்த்தாலும் நீங்க சின்ன குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. முதல்ல நீங்க இவனுடைய அம்மாவை கூப்பிடுங்க. அவங்க கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். அவங்க இவனை அடக்குவாங்க. இவங்க அம்மா ஆபீஸ் போயிருக்காங்க. அதனால என்ன, முதல்ல போனை போட்டு கொடுங்க. வேணா நம்பர் கூட என்கிட்ட இருக்கு. இருங்க, சீக்கிரம் போடுங்க. தோ போடுறேன். ரிங்கே போக மாட்டேங்குதே. இருங்க இருங்க, நீங்க ஒன்னும் கோவப்படாதீங்க. நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். நீங்க கோச்சுக்காதீங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காது. இவங்க அம்மா வீட்டுக்கு வந்த உடனே நடந்த விஷயத்தை நான் சொல்றேன். பசங்களை கொஞ்சம் கண்டிச்சு வைக்க சொல்றேன். சரி சரி, நீங்க சொல்றீங்கன்னு போறேன். இன்னொரு தடவை இப்படி நடந்தா சும்மா இருக்க மாட்டேன். வாப்பா, நம்ம போலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். டாக்டர் கிட்ட சொல்லி பேண்டேஜ் போட சொல்லுங்க. அதெல்லாம் பாத்துக்கிறோம். வீட்டுல இருக்கிறதுக்கே அவளுக்கு நேரம் இல்ல. இதுல குழந்தைங்களை எங்க பார்க்க போறேன். என் போன்ல வேற சுத்தமா நெட்வொர்க்கே இல்ல. டப்பா போனுக்குலாம் எப்படி நெட்வொர்க் கிடைக்கும்? சாரி, வாயில எதுவும் தங்காது, பழக்கம். ஆக்சுவலி இங்க இருந்து வெளியில போறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்னது? நான் 1 2 3 சொன்ன உடனே நம்ம 2 பேரும் ஒண்ணா ஜம்ப் பண்ணோம். இப்படி. அதனால என்ன ஆக போகுது? ஹலோ, நான் ஒரு படத்துல பாத்தேங்க. அந்த படத்துல சில பேர் லிப்ட்ல மாட்டிக்கிட்டப்போ இப்படிதான் குதிச்சாங்க. உடனே லிப்ட் ஓட ஆரம்பிச்சிருச்சு, கதவு திறந்துருச்சு. என்னது? எங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல? ஒரு கூட ஆயிடுச்சுனா கம் ஆன். 1 2 3 ஜம்ப். ஹலோ, ஒண்ணா குதிக்கணுங்க. 1 2 3 ஜம்ப். பாத்தீங்களா? சரல ஒரு கூட ஆயிடுச்சு. ரிப்பீட் 1 2 3. மறுபடியும் ட்ரை பண்ணலாம். 1 2 3 ஜம்ப். இது பாருங்க மிஸ்டர், இது ரியாலிட்டி. இதுல உங்க படத்துல வர மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஜாக் பையா, ஐடியா கொடுக்க முடியும், சப்போர்ட் பண்றதுக்கு ஆளுங்க வேணாமா? நீ வாட சொல்லும். 1 2 3. ஹலோ, நாம ஒண்ணு விளையாட இங்க வரல. சீக்கிரம் இருந்து வெளியே கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். என்னடா இது? உங்க ஐடியாவை ட்ரை பண்றாங்க. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? உள்ள மாட்டிக்கிட்டாங்க, வந்து காப்பாத்துங்க. எங்க சத்தம் வருதுன்னு தெரியலையே. என்ன சார், லிஃப்ட் மறுபடியும் ஸ்டக் ஆயிடுச்சா?
என்னடா இது ஆபீஸ்ல எல்லா போனும் பிஸியா இந்த எமர்ஜென்சி டைம்ல மட்டும் எல்லா போனும் எப்படி இப்படி பிஸி ஆயிடுது குரு இவன் ஒண்ணு போன் சைலண்ட்ல போட்டு தூங்கிட்டு இருப்பான் இல்ல ஃபுல் வால்யூம் வச்சு சீரியல் பார்த்துட்டு இருப்பான். நான் முதலே உன்கிட்ட சொல்லல நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு தானா வரும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் ஏதாவது பிரச்சனை வரும். நாளைக்கு தன்யாக்கு இங்கிலீஷ் எக்ஸாம். நான் போய் சொல்லி கொடுத்தாதான் அவ படிப்பா. நாளைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. இதுல இந்த போன் வேற. வீட்டுக்கு போன் பண்ணி பேசிட்டுங்க, டென்ஷன் ஆகுது குறையும். உன்னோட மம்மி போன் பண்றாங்க. என்னம்மா? டேய், ஏதாவது சாக்கு சொல்லி போனை வச்சிடாத. நான் சொல்றத ஒழுங்கு மரியாதை கேளு. இன்னைக்கு நான் ஒரு பொண்ணை பாத்துட்டு வந்தேன்டா. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ. சமையல் பண்ண தெரியுமா, பாட்டு பாட தெரியுமா. அது சரிம்மா, இந்த குவாலிட்டிஸ் நம்ம குரு கிட்டே இருக்க. அதுக்காக உனக்கு குருவுக்குமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? குருவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஐடியா நல்லதா இருக்கு. ஆக்சுவலி இனிமே நீங்க பொண்ணு தேட வேண்டிய அவசியமே இல்லல்ல. குரு தான் உங்களுக்கு பிடிச்சு போச்சா? இத பாரு, நான் உன்கிட்ட விளையாடுறதுக்கு ஒண்ணு போன் பண்ணல. ஹலோ ஹலோ. மா இல்ல கொஞ்சம் இருங்க. ஹலோ. டேய், நான் உன்கிட்ட பேசுறது கேக்குதா? இல்ல இப்ப கேக்குது. அம்மா நான் அப்புறம் பண்றேன், இப்ப உங்ககிட்ட பேச முடியாது. இத பாரு, இதை இப்படியே விட்டுலான்னு நினைக்காத. எப்பவும் நீ இதையே தான் பண்ற. நிஜமாவே சொல்றேன்டா, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. நான் இங்க மிஸ்டர் சம்மரோட எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்ப கல்யாணத்தை பத்தி பேசி. என்னது? நீ சொல்றதெல்லாம் உண்மைதானடா? மோனு, நான் சொல்றதெல்லாம் கேக்குதா உனக்கு? ஹலோ. கேக்குது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பண்ணது ரொம்ப தப்புடா. மோனு, அம்மா கூட தெரியாம திருத்தமா கல்யாணம் பண்ணியா என்ன? நீங்க ஓவரா போறீங்க. நான் மிஸ்டர் சம்மர் கூட இங்க லிப்ட்ல மாட்டிக்கிட்டேன்னு சொன்னேன். நீங்க கண்ட்ரோலே நம்ம போயிட்டு இருக்கீங்க. அப்படியா? நான் பயந்தே போயிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் உன்னாலதான். எப்ப பார்த்தாலும் நீ இப்படிதான் பண்ணிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி கூட நீ இதே மாதிரி தானே பண்ண. லட்சுமி விஷயத்துல கூட இதே மாதிரி நடந்ததுனாலதான். நான் ரஷ்மியை பத்தி ஞாபகப்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் அந்த பேரையும் முகத்தையும் மறக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருந்தா நீங்க எப்ப பார்த்தாலும் ரஷ்மி ரஷ்மி ரஷ்மி. அவ என் வாழ்க்கை விட்டு போயாச்சு. தயவு செஞ்சு நீங்களும் அவளை மறந்துடுங்க பிளீஸ். மனு, தெரியாம சாரி, ஒரு பேச்சுக்கு தான். சரி சரி சரி, நான் அப்புறமா உனக்கு பேசுறேன். ஓகே. எல்லா அம்மாவும் தன் பசங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. சோ அவங்க பேசுற எதையும் நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது. நான் பாட்டுக்கு அவன் சொன்னதே மறந்துட்டேனே. ஏதோ லிப்ட்ல மாட்டிட்டு இருக்கேன் தானே மோகன் சொன்னா. ஓ, இப்ப நான் என்ன பண்றது? போனை கூட ஒழுங்கா சார்ஜ் பண்ணி வைக்க முடியாதா? எல்லாத்துலயுமே இதே மாதிரி வரக்குறதான் போல இருக்கு. போனும் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம உள்ள இருக்கோங்கிறத எப்படி சொல்றது? யாராவது கண்டிப்பா வருவாங்கன்னு எனக்குள்ள ஒரு பட்சி சொல்லுது. யாருக்காவது நம்மளோட ஞாபகம் வராமலே போயிடும். ஒரு வேலை பண்ணலாம், இந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணலாம். என்னது என்ஜாய் பண்ணலாம்னா டென்ஷன் இல்லாம இருக்கலாம். சொல்லாயோ சோலைக்கிளி சொல்லும் ஒரு சொல்லி உயிர் ஒன்று ஊசல்லாடுதே. சொல்லாயோ சோலைக்கிளி சொல்லும் முந்தன் ஒரு சொல்லி உயிர் ஒன்று ஊசல்லாடுதே. இந்த பாட்டு கேட்டு இருக்கியா?
செம்ம ஹிட் போட்டது. உமை நாடகம் முடிந்ததே குயில் பாடி சொல்லுதே நம் காதல் வாழ்கவே சொல்லாதே தொலைக்கிளி சொல்லி கடந்த காதலிது கண்ணோடும் காதல் பேசுதே. மணி 5 ஆச்சு. நாம இந்த லிப்ட்குள்ள வந்து 3 மணி நேரம் ஆச்சு. ஆனா இன்னும் யாருமே வரவே இல்ல. இப்போவாது நான் சொல்றதை நம்புறியா? நீ மட்டும் வராம இருந்திருந்தா இந்த முதல்ல நடந்திருக்காதுன்னு உனக்கு தோணலையா? தோணல. நிஜமாவா? சத்தியமா. ஒரு விதத்துல பார்த்தா பிரச்சனைங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனா அது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம 2 பேருக்குமே. இன்ஃபேக்ட் நம்ம 4 பேருக்குமே. இல்லட்டியா? முதல்ல உங்க டிஆர் கொஞ்சம் ஓரமா நிறுத்தி வைக்கிறீங்களா? 2 பேர் சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. சாரி ஜெர், நான் உன்னை கண்டிப்பா இங்க இருந்து காப்பாத்துவேன். டோன்ட் வரி. மகாஜனங்களே காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? முடியலடா சாமி. ஐயோ, பசி உயிரை போது. முதல்ல சாப்பிடணும். தேங்க்ஸ். நீங்களா பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதம். சாப்பிட்ட அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நான் வேணா ஹெல்ப் பண்ணுவா? கொஞ்சம் கம்மியாவே குடி. ஏன்? இன்னும் நம்ம எவ்வளவு நேரம் இந்த லிப்ட்குள்ளேயே இப்படி இருக்க போறோம்னு தெரியாது. அப்புறம் அவசரத்துக்கு எங்க போறது? ஹலோ, நீங்க ரொம்ப கேர் பண்றீங்க. நான் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
இருக்கா? ஹங்கி இருக்கா? இந்தா, இந்தா, இந்தா. கீழே இருக்கா? அம்மா பொண்ணு எல்லாம் ஒரே மாதிரி. என்னது? ஒண்ணு இல்ல. அது தேங்க்யூ. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே, நோ மென்ஷன். காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், என் மேல் நானும் புள்ள. காதல் வளர்த்தேன், உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் இதயத்தில் உள்ள பெண்ணே நான் மரம் வச்சிதான் காதல் வளர்த்தேன். புத்த உடனே காதல் வளர்த்தேன். ஏ உள்ள உள்ள உன எங்க வளர்த்தேன். காதல் வளர்த்தேன், என் மேல் நானும் புள்ள. காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், புசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்தேன். ஏ புள்ள காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், என் மேல் நானும் புள்ள. காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், என் மேல் நானும் புள்ள. நானும் காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், உன்மேல் நானும் புள்ள. காதல் வளர்த்தேன்.